கூடலூர் அடுத்துள்ள இருவயல் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததால் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்ததாக வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் சுரேஷிடம் கேட்கலாம். ஆல்வின், அங்கு எத்தனை பழங்குடியின மக்கள் இல்லங்கள் இருக்கு? அங்க வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மழையானது விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் வானிலை சீராக இருந்த நிலையில் இரவு ஒரு 7 மணி அளவில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அப்பொழுது தொரப்பள்ளி ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய இருவயல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டியுள்ள கிராமம் என்பதால் ஆற்று நீரானது அந்த கிராமத்திற்குள் புகுந்தது. தற்பொழுது அந்த பகுதியில் சுமார் 18 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இரவு முழுவதும் அவர்கள் அந்த தண்ணீர் வடியும் வரை வீட்டில் உள்ளேயே அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருந்து வந்தது. இப்ப தொடர்ந்து இன்று காலை முதல் மழையானது சற்று குறைந்த நிலையில் தண்ணீரானது வடிய தொடங்கி உள்ளது. இருப்பினும் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகையில் இரவு முழுவதும் இந்த ஆற்று நீர் வீட்டிற்குள் வருவதால் எங்களால் உறங்குவது மற்றும் குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருந்ததாகவும் தெரிவித்தனர். தற்பொழுது கூடலூர் கோட்டாட்சியர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்காலிகமாக தொரப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இவர்களுக்கு தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என தெரிவித்தார். தற்பொழுது மழையானது குறைந்து தண்ணீரானது தற்பொழுது வடிந்து வருகிறது. உள்ளபடியே ஆல்வின், தகவல்களுக்கு நன்றி. இதற்கிடையே அந்த பழங்குடியின மக்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியினையும் பார்ப்போம். மழை வேற வந்துட்டு இருக்குது. இப்போ ஜாஸ்தி எங்களுக்கு சீக்கிரம் கரண்ட் தண்ணி போட்டு கொடுத்தானா நாங்கள் மேலே விட்டு புது வீட்டுக்கு போகிறோம். இன்னும் மழை வந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாதுங்க, தண்ணி எரியும் ஆற்றுல. அதனால ஆர்டிஎல்லாம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கான அடுப்புல எல்லாம் தண்ணி எல்லாம் ஒழுகுது, சமைக்கவும் முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம் மழை போற வரைக்கும். கொஞ்சம் குடி மழை பெஞ்சிருந்தா வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்திருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.